கொரோனா வைரஸை பற்றி சீனாவுக்கு ஆல்ரெடி தெரியும். யாரும் சீனாட்ட போய் நாங்கள் விசாரணைக்கு வரோம்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, அவங்க எல்லா விதமான சாட்சியத்தையும் அழித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சீன நாட்டை சேர்ந்த லீ மெங் யான் என்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவங்க எதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைராலஜி மற்றும் இம்யூனாலஜியில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்க, இப்போ ஹாங்காங்ல இருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச்சுட்டு போய் அங்கே இருந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ சீனாவிலிருந்து பலவிதமான நபர்கள் தப்பித்து போய் பலவிதமான உண்மைகளை சொல்லிக்கொண்டு இருக்கும் இந்த ஒரு தருணத்தில் சீனாவிடம் சிக்கி தவிக்கும் நேபாளினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது, அங்கே அரசியல் மாற்றம் வருமா வராதா, இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனா நேபாள் அப்படின்னு சொல்லும் போதே இரண்டும் ஒரே சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கும் நாடுகள், இல்லாட்டி ஆட்சி செய்யும் நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேபாள் என்கிற ஒரு நாடு இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் சீனாவுக்கு எப்போதும் இருந்து வருகிறது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக 2010 விக்கிலீக்ஸ் ஜூலியன் அசாஞ்சே அவர்களுடைய சார்பாக விக்கிலீக்ஸ் சில விதமான டாக்குமெண்ட்டை வெளியிடுகிறார்கள். அந்த டாக்குமெண்ட்ல மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், சீனா நேபாள் இந்த இரண்டு நாட்டினுடைய உறவை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் ஒரு டாக்குமெண்ட்டையும் வெளியில விடுறார். அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்மண்டு அதாவது நேபாளம் சீனாவிலிருந்து ஏதாவது அகதிகள் உள்ளே வந்தார்கள் என்றால் அவர்களை யாரிடமே திருப்பி கொடுக்க வேண்டும், சீனர்களிடமே கொடுக்க வேண்டும். அதற்கு யார் சீன இராணுவத்திற்கு இல்லாட்டி அதிகாரிகளுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சன்மானமும் அதிகமாக கொடுக்கப்படும். இது நேபாள ஆர்மி அனைவர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற டாக்குமெண்ட் தான். ஸோ இன்டைரக்டா இந்த உலகத்திற்கு தெரியாம இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது என்பதே 2010 தான் வெளி உலகத்திற்கு வெளிச்சமாக வருகிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் நேபாளினுடைய அந்த அரசாங்கத்தில் பலவிதமான மாற்றங்களில் சீனா உறுதுணையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்கூடா நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நேரத்திலையும் இப்போ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கோங்க. 2017 வருடம் நேபாள் சீனாவினுடைய அந்த BRI ப்ராஜெக்ட்ல சைன் போடுறாங்க. 2018 2019 இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டுமே 17 ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட், எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்நாட்டு கட்டமைப்புக்கு தேவைப்படுற ப்ராஜெக்ட்ல நேபாளத்துக்கு யார் உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்? சீனர்கள் உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்தியா தான் நேபாளத்துக்கு இன்டர்நெட் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் டைரக்டா இப்போ யார் இன்டர்நெட் கொடுக்குறாங்க? சீன அரசாங்கம் இன்டர்நெட் கொடுக்குது. நேபாளத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இந்தியாவால் வருகிறது அப்படின்னு சொல்லி கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்தியாவிலிருந்து இயங்கக்கூடிய அனைத்து செய்தி ஊடகங்களுக்கும் டிடி பொதுகியை தவிர அனைத்து செய்தி ஊடகங்களுக்கும் நேபாள அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. இந்த தடை உத்தரவு அப்படிலாம் கேட்கும்போது சீனாவும் நேபாளும் ஒரே சித்தாந்தத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா சீன அரசாங்கமும் இதே தான் செய்கிறாங்க. அதற்கு பெயர் தான் வேற, கிரேட் ஃபயர்வால் என்பது. ஸோ கிரேட் ஃபயர்வால் வழியாக சீனாவில் நடக்கும் சம்பவங்கள் சீன அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே சீனர்களால் உணர முடியும், கேட்க முடியும். அதை எதிர்த்து VPN வழியாகவோ இல்லாட்டி ஏதாவது பிரைவேட் நெட்வொர்க் வழியாகவோ வெளிநாடுகளுடைய செய்தி, உண்மையான செய்தி, வெளி உலகத்தில் என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிற செய்தியை மனிதர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதையே தான் இப்போ யாரும் செய்து வருகிறார்கள்? நேபாளத்தினுடைய அரசாங்கமும் செய்து வருகிறது. சரி, நேபாளத்தின் அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் அங்க 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒன்னு சர்மா ஒலி அவர்கள், இன்னொரு நபர் பிரச்சண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கனல் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சண்டா அவர்களுக்கும் இந்த சர்மா ஒலி அவர்களுக்கும் இந்த ஆட்சியை பங்கீடு செய்வதற்கே பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு எலெக்ஷன் நடக்குதுங்க. இந்த எலெக்ஷன்ல 2 நபர்களும் ஒரே கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் 2 தலைவர்கள், 2 விதமான குரூப், எல்லாமே 2 இருந்த ஒரு பொழுதில் ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல பிரச்சண்டா அவர்களும் சர்மா ஒலி அவர்களும் சேர்ந்து அந்த எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய அளவில் போட்டி போடுறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்ற பிறகு யார் இங்கே பிரதமராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போட்டி வருகிறது. அந்த போட்டியில பிரச்சண்டா அவர்களும் சர்மா ஒலி அவர்களும் ரொம்ப இழுபிரிக்கு பிறகு 5 ஆண்டுகள் நீயே பிரதமராக இருந்து கொள் அப்படின்னு சொல்லி பிரச்சண்டா அவர்கள் சர்மா ஒலியிடம் சொல்லி இருக்கிறார்கள். சரி, இந்த பிரச்சண்டா அவர்கள் சர்மா ஒலி அவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த 2 நபர்களும் இந்தியாவுக்கு ஆதரவானவர்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த 2 நபர்களுமே சொல்ல போனா ப்ரோ சைனீஸ் அப்படின்னு சொல்லலாம். சீனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நபர்கள். ஏன்னா அதுதான் சித்தாந்தம், அதுதான் அப்படி நடந்துட்டு இருக்கு. சரி, அப்படின்னா இந்த பிரச்சனை ஏன் வருகிறது?
இந்தியாவுக்கு எதிராக நீ மேப்பை போட்டது சரி கிடையாது, இந்தியா நம்முடைய நட்பு நாடாக இருக்கிறது, அதை நீ எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சண்டா ஒரு கட்டத்தில் சொல்றார். இதை சொல்வதற்கான வேறொரு காரணமும் இருக்கிறது. ஆன்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இப்போது நேபாள அரசாங்கத்தினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு பொருளாக இருப்பதால், அதை சர்மா ஒலி அவர்கள் கச்சிதமாக செய்து வருவதால் அங்கே சர்மா ஒலி அவர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. இந்த பிரச்சண்டா அவர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது. ஸோ பிரச்சண்டா அவர்கள் இந்தியாவின் சார்பு நிலையை எடுக்கும் போதுதான் சீனா மறுபடியும் அவங்க கேமை பிளே பண்ண ஆரம்பித்தார்கள், தூதரக அதிகாரிகள் வழியாக. நீங்க செய்திகளை வாசித்தால் ஒரு விஷயம் புரியும். நேத்து அவங்களுடைய நிலைக்குழு, அதாவது அந்த பார்ட்டியினுடைய உயர்மட்ட குழு என்பது கூட வேண்டிய ஒரு கட்டாயமாக இருந்தது. நேற்றைய தினம் கூடாமல் இன்னும் ஒரு வாரத்துக்கு பிறகுதான் அந்த குழு என்பது கூடும். அப்படி கூடிய பிறகுதான் சர்மா ஒலி அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செயற்குழு அப்படிங்கிறது கூடுவது 2வது முறை மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸும் யாரு தான்? சீனா தான். நேபாளினுடைய சீனாவின் தூதரக அதிகாரி தான் ஹோ யாங்கி என்பவர். இந்த ஹோ யாங்கியை பத்தி நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், தமிழ் சீட்ல அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம். இந்த ஹோ யாங்கி அவர்கள் வெளியுறவு கொள்கை என்பதில் சீனாவில் மிக முக்கியமான ஒரு நபர். ட்விட்டர்ல ரொம்ப பிரபலமானவர். இந்த ட்விட்டர்ல ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு சொல்லும்போதே அவர் ஒரு ஓல்ஃப் வாரியர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஹோ யாங்கி இவ்வளவுதான் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தானுடைய தூதரக அதிகாரியாக, சீனாவினுடைய தூதரக அதிகாரியாக இருந்திருக்கும் நபர். பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக சீனா ரொம்ப பெரிய அளவில் மாற்றியதற்கு இவரும் ஒரு காரணம். நேபாளத்தை இந்தியாவுக்கு எதிராக மாற்றிய ஒரு அதிகாரியாக ஹோ யாங்கியை நாம் சொல்லலாம். இந்த ஹோ யாங்கி வரிசையா போன திங்கட்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா வரிசையா இந்த நேபாளத்தில் இருக்கும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் 45 நிமிடங்கள் முதல் 1.5 மணி நேரம் வரை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ரொம்ப பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நேபாளத்தினுடைய இப்போது இருக்கும் இந்த ஆட்சி கவிழக்கூடாது, இப்போது இருக்கும் உங்களுடைய கட்சியில் பிளவு வரக்கூடாது, அப்படி பிளவு வந்துவிட்டால் இப்போது ஆன்டி இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த ஒரு தீவிரத்தன்மை குறைந்து விட்டால் நேபாளத்தினுடைய எதிர்காலத்தை சீனாவால் தீர்மானிக்க முடியாது. எனவே நீங்கள் இந்த ஒரு பொழுதை இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்லாட்டி கொஞ்சம் வருடங்களுக்கு இதே ஒரு ஸ்டேபிளா கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு பிரச்சண்டா அவர்கள் கொஞ்சமா முரண்டு பிடித்து வருவதால் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு குழு கூடுவதற்கான தினம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மாற்றி வைக்கப்படுவதால் அடுத்ததா என்ன நடக்கும்? சீனாவினுடைய பணம் இங்கேயும் விளையாட தொடங்கும். நீ சர்மா ஒலிக்கு விட்டு கொடுத்துரு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுதான் இந்த சர்மா ஒலி அவர்கள் இங்கே பிரதமராக வந்தார். மீண்டும் பிரச்சண்டா அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அந்த அக்ரிமெண்ட்டுக்காக பிரச்சண்டா அப்படி செய்யலாம், அப்படி இல்லைனா இந்தியாவின் உண்மையான ஒரு ஆதரவாளராக அவர் அப்படி செய்யலாம். இது இரண்டுக்கும் வேறொரு கணக்கையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொன்னோம் பாருங்க, நேபாளத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியில் 43 பேர் இல்லாட்டி 41 நபர்கள் இருந்தார்கள் என்றால் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் சர்மா ஒலி அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பி இருக்கிறார்கள். சோ சர்மா ஒலி அவர்கள் இன்றைய தேதியில் பிரதமராக நீக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை எதிர்பார்த்திருந்த பல நபர்களுக்கும் இந்த ஒரு கமிட்டி கூடாத ஒரு காரணத்தினால் மீண்டும் ஒரு வாரம் இது தள்ளி போயிருக்கிறது. இதற்கு முழு காரணத்தையும் சீனா என்பதை உணர்ந்து கொண்டோம். சீனா நேபாளத்தில் இவ்வளோ விஷயங்கள் தான் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, மீண்டும் 2 விதமான சீக்ரெட் டாக்குமெண்ட் ஒரு கமிட்டிக்கு கிடைத்தது. அந்த கமிட்டியின் பெயர் ICT அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கேம்பெயின் ஃபார் திபெத். இப்போதைக்கு நம்ம பிரச்சனை, அதாவது இந்தியா சீனாவினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இல்லாட்டி வருங்காலத்திலும் இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நம்மகிட்ட இருக்கிற 2 விஷயங்கள் இருக்கு. ஹாங்காங்க்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும், திபெத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், தைவானை இந்தியாவின் பக்கம் வரவழைக்க வேண்டும். அவ்வளோதான். திபெத் மட்டும் இந்தியாவின் பக்கம் வருகிறது, தைவானும் ஹாங்காங்கும் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இல்லாட்டி சீனாவை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆயிருச்சுன்னா சீனாவினுடைய எதிர்காலம் அங்கே துண்டாடப்படும். இந்த திபெத்தை எந்த விதத்திலும் சீனாவினுடைய நாடுதான் அப்படின்னு சொல்றதை யாராவது எதிர்த்தார்கள் என்றால், நேபாளத்தில் வந்து எதிர்த்தாலும் நேபாள அரசாங்கம் அவர்களை கைது செய்யும். ஒன் சீனா பாலிசியில நேபாளம் சீனாவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் மாதிரியே. சோ இந்த ICT அப்படிங்கிற அமைப்பிடம் 2 சீக்ரெட் டாக்குமெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல முதல் டாக்குமெண்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இது சீனாவினுடைய அதிபருக்கும் நேபாளத்தினுடைய பிரதமருக்கும் இடையே சைன் பண்ணப்பட்ட ஒரு ஒப்பந்தம், இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வழியாக திபெத்திலிருந்து யாராவது நேபாளத்துக்கு வந்தார்கள் என்றால் நேபாளம் உடனடியாக அது சீனாவுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களை திரும்பவும் எங்கேயே அனுப்பிவிட வேண்டும், சீனாவுக்கே அனுப்பிவிட வேண்டும்.
அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 2010 விக்கிலீக்ஸ்லயும் இதே டாக்குமெண்ட் தானே வெளிவந்தது என்று கேட்டால், அதன் பிறகு 2010க்கு பிறகு நேபாளத்தில் பல்வேறு விதமான போராட்டங்கள் என்பது ஏற்படுகிறது. திபெத் மக்கள் ஏற்படுத்துகிறார்கள். சோ திபெத் மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே திபெத் மக்கள் இருக்கிறார்களா, நேபாளத்தில் திபெத்தியர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் திபெத்தியர்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லோருமே அங்கே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்தில் தான் திபெத்தினுடைய பிரச்சனை வரும்போது சீனாவை விட்டு பல நபர்கள் நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் வருவதற்கான பல முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த முயற்சியின் போது நேபாள அரசாங்கம் திபெத்தியர்களை கொஞ்சம் நபர்களை அவங்க நாட்டுக்கு அனுமதித்தார்கள். அப்படி அனுமதித்த நபர்களை எக்காரணம் கொண்டும் நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம், அவர்களாக விரும்பினால் மட்டும் சீனாவுக்கு செல்லலாம், அதுவரையிலும் நேபாளத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் 2003வது வருடம் நேபாளம் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ற விதமாகத்தான் 2010 இப்போது கடைசியா நடந்திருக்கிற இந்த அக்ரிமெண்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் செயல்படுகிறது. சோ திபெத்தியர்கள் இங்கே மறுபடியும் பிரச்சனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, நேபாளத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஏன்னா 1989க்கு பிறகு எந்த ஒரு திபெத்தியர்களுக்கும் இவங்க குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி அங்க வாழக்கூடிய திபெத்தியர்கள் பல நபர்களுக்கும் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதே இல்லை. எப்படி இங்க சிஏஏ என்ஆர்சிக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி அங்கேயும் இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் இப்ப சீன அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, எக்காரணம் கொண்டும் திபெத்தியர்கள் இங்கே வந்துவிட்டால், நேபாளத்துக்குள் வந்துவிட்டால் அவர்களை திரும்ப அனுப்ப வேண்டும். திபெத்தியர்கள் என்ன சொல்றாங்க, இருக்கக்கூடிய திபெத்தியர்களையும் நேபாளம் என்ன செய்யும், அவன் இப்போது வந்தவன் தான், ஏன்னா அவன்கிட்ட டாக்குமெண்ட் கிடையாது, அவர் எப்போது வந்தார் எப்போது இருந்து நேபாளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற டாக்குமெண்ட் கிடையாது, அதன் வழியாக அவர்களை சீனாவுக்கே அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எனவே நீங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை ஐநா சபையிடம் வைக்க முயல்கிறார்கள். அந்த ஒரு முயற்சியின் சார்பாகத்தான் இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்டும் யாருக்கு கிடைச்சிருக்கு, ஐசிடிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் இன் கிரிமினல் மேட்டர்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது தான். ஏதாவது கிரிமினல் சட்டம் இல்லாட்டி கிரிமினல் குற்றவாளிகள் இருந்தால் அவர்களை சீனாவுக்கும் சீனாவில் இருக்கும் நபர்களை நேபாளத்திற்கும் நாடு கடத்தலாம். ஹாங்காங்கில் எப்படி ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டது அதே மாதிரி தான். ஸோ இதன் வழியாக சீனாவினுடைய கை நேபாளத்தில் ஓங்குகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நேபாள மக்கள் கொஞ்சம் உணர்ந்தாலும் சீனாவினுடைய அடிமையாக அவர்கள் மாறி வருகிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். எது எப்படி இருந்தாலும் நேபாளத்தினுடைய அரசியலில் பலவிதமான மாற்றங்கள் கூடிய சீக்கிரம் நிகழலாம். அப்படி நிகழ்ந்தால் அதற்கான காரணம் சீனாவாக இருக்காது, சீனாவினுடைய எதிர்ப்பாக இருக்கும். அப்படி மட்டும் நிகழ்ந்துவிட்டால் மீண்டும் நேபாளம் இந்தியாவின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.